மலையாளம் போனோம் என்று மாயாண்டி சுடர செய்வோம் அம்மா பகவதி அயடமாதிர வரோம் அடிக்க வரோம் கொல்ல வரோம் மெல்ல வரோம் பகவதியா வாசல் விட்டு இந்த பாலக சுடர செய்வோம் மலையாள சீமேக்கிறான் மாயாண்டி வாரையா பாம்பு கூட தோலில் இட்டான் பாம்பாட்டி சித்தனைவோ மகவழி நடங்க நாகப்பாம்பு நச்சு பாம்பு உடல 1000 பாம்புகளை அள்ளி தோளில் போடுவாரோ ஆண்டியான மாயாண்டி அஞ்சி வச்சு மலையாளம் அது நடுவே போனாலோரு நந்தமுனல் ஊராதிர நாலு சாலிய தெருவதிர ஆண்டி வாராரே ஆண்டி போல போனமானா நம்ம அடையாளம் கண்டிடுவான் பண்டாரம் போல் போனமானா பார்த்திடுவான் பெரும் போலைய பாம்பாட்டி போல் போனமானா நம்மள பார்க்க மாட்டான் மாந்திரவாதி பாம்பு கூட ஏது தொங்கலிட்டாரையா பாம்பாட்டி போல வழி நடந்தாரையா வழி நடந்தா நாகப்பாம்பையும் ஆண்டவனான மாயாண்டி அள்ளி தோலையிலே போட்டு 1000 பாம்பிலையும் அதிகாரி தான் நல்ல பாம்பு. எல்லாத்துக்கும் இளைய பாம்பு கண்டா பயமில்ல கடிச்சா விஷம் இல்ல. அது என்னையா பாம்பு? அப்ப கண்டா பயப்பட மாட்டீங்களோ? கண்டா பயமில்ல கடிச்சா விஷம் இல்ல. கொடி விரிசம் 1000, கொம்பேரி முக்கம் 1000, செடி விரிசம் 1000, பில்லு விரிசம் 1000, 1000 பாம்பையும் பிடிச்சு கூடையில போட்டு அடைச்சிட்டு என் மாயாண்டி நந்தம்புணல் ஊர்ல வந்து நிக்கார். 500 புலையனுக்கு அண்ணாவி பெரும்புலையன் 8ஓட 8 நாளா. ஆமா 8ஓட 8 நாளா அந்த அண்டங்காலி புலையன் ஒரு விவகாரம் பேசலாம். அந்த விவகாரம் தீரல இல்ல. மாயாண்டி கிழமை வந்து நிக்காரு. ஆமா, நான் யாரு தெரியுமா? யாரு? பிறந்தது பாண்டி நாடு. சரி, முன்னால எங்க தாத்தா வருவாரு, கல்லூரி பேரன். ஆமா, அவருக்கு நான் பேரன். பேரன் உங்க மலையாளத்துல 1000 பாம்பையும் ஆட விட்டுமா? 1000 பாம்பையும் ஆட விட்டு அந்த பாம்பாட்டத்தை நீ பாத்திருக்கிறா? அப்ப இன்னைக்கு பாரு என்று மாயாண்டி கேட்கிறார். மாந்திரவாதி சொல்லுதான். நாங்களே மலையாளத்துல நிறைய பேர் இருக்கோம், மாந்திரம் படிச்சுட்டு வேலை தொழில் இல்லாம சங்கடப்பட்டு இருக்கோம். இத நீ வந்து மாந்திரம் படிக்க போறியாங்க? சரி,
அப்படியா என்று ஆண்டி மாயாண்டி 4 தெருவுக்குமே 4 கம்பத்தை நாட்டி நடுத்தெருவிலே பொண்ணு கம்ப நாட்டி பொண்ணு கம்பத்து மேல பெரிய பூமாலை ஆரமாக போட்டு அந்த கம்பத்து மேல ஒரு கயிற்றை கட்டி கயிற்றை பிடிச்சு கம்பத்துல ஏறுதாரு சொல்லல. அப்படியா மாயாண்டி எப்படி ஆடுறா தெரியுமா? எப்படி ஆடுறா? ஆடு பாகாமே விளையாடு பாபாமே பாம்பே பாம்பே ஆடு பாபாமே விளையாடு பாகாமே நடுத்தருவாதில பொண்ணு காம்போ 4 தெருவில்லையும் 4 காம்போ நடுத்தருவாதில பொண்ணு காம்போ பொண்ணு கம்பத்திலே பூவை சூடி இந்த பூவால நாதரையும் நானும் பாம்பே பாம்பே ஆடி வாபா விளையாடி வாபாம்பே பாம்பே பாம்பே ஆடி வாபா விளையாடி வாபாம்பே ஆலமரம் அதில் முட்டையிட்டு பாம்பே ஆலமரம் அதில் முட்டையிட்டு அவுரங்காட்டில கொஞ்சி போய் குஞ்சிக்கு ஏறதட போன பாம்பே குஞ்சிக்கு ஏறதட போன பாம்பே இந்த கூத்தாடி சித்தனை போராடு பாம்பே பாம்பே ஆடி விளையாடி பாம்பே 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 ஆடி பாம்பே விளையாடி பாம்பே ஊத்து குளியதில்லை மண்ணெடுத்து பாம்பே ஊத்து குளியதில்லை மண்ணெடுத்து நல்ல உருது பொம்மல்ல உருண்டை சேர்த்து வாய்த்த கூய வர்ணா செய்த பாண்டம் வர ஓட்டுக்கு ஆகாதென்று ஆடு பாம்பே ஆடு பாம்பே பாம்பே ஆடி பாம்பே பாம்பே ஆடி பாம்பே விளையாடி ஆடி பாம்பே விளையாடி பாம்பே பாம்பே ஆடி பாம்பே விளையாடி பாம்பே 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 ஆடி பாம்பே ஆமா விளையாடி பாம்பே
மூடி மேலறைக்கும் நல்ல பாம்பு நாகர் மூடி மேலறைக்கும் நல்ல பாம்பு உனக்கு நல்ல பேர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பு ஆதி சிவன் தலையம் வந்த ஆணவமா ஆதி சிவன் தலையம் வந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா ஆடிவா விளையாடிவா ஆடிவா விளையாடிவா சொல்லி மாயாண்டி பாட்டம் காட்டும் தண்ணிக்கு போற கொண்டு போடுவார போற பெண்கள் கூட்டமாக வருவாரை அப்பேற்பட்ட வேலை மாவு சரி பேர் போட்டிருக்காரு அப்படியா அப்படியா ஆண்டவர் ஆலயத்திலே ஆமா பக்த கோடி மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன முண்டசாமி முன்னால இருந்த பொங்க பானை ஒன்ன காண சில்வர் பானை ஆமா யாராவது பொங்க பானையை மாத்தி எடுத்து சென்றிருந்தால் ஆமையா உடனடியாக நம்முடைய பானையான சரி பார்த்து கோயில கொண்டாந்து ஒப்படைக்கும்படி விழா கமிட்டியார் சொல்றார்கள் ஆமா யாவா கொண்டு வந்து சாப்பிட்டாங்க முண்டசாமி முன்னால இருந்த பொங்க பானை அது பானை சில்வர் பானை அது நாமளுடைய பானையாரு சரி பார்த்து உடனடியாக பொங்க பானையை கொண்டாந்து கொடுக்கும்படி விழா கமிட்டியார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுதார்கள் ஆமையா ஆமா இல்லைன்னா பானையை சாப்பிட்டு பொங்க பானையை பொங்கல் கொண்டாந்து கொடுத்துருங்க என்ற ஆண்டவனாக பெற்ற அருள் பெற்று ஆண்டி மாயாண்டி ஆயிரனாக அப்பாமையும் திறந்து விட்டு அப்படி இருக்கும் போது 7வது மாநில மாவுசைக்கு பாம்பாட்டு பார்த்த நேரத்துல என் பகவான் சொல்லல அவன பண்டாரந்த அங்கோலம் கொண்டு ஆண்டி போல நல்ல கோலம் கொண்டு ஆண்டவன் அரிசிரங்க ஜொடி ஆயாண்டி அங்க ஆலங்க பருகி பொண்ணா நின்ன இடங்களெல்லாம் நிறையுதைய புழுக்கூட்டம் தோளிலே காவி வேட்டி ராச வேட்டி கவண்டலிங்கம் ஒரு கையில தாடியோடு மீசையோடு நல்ல சன்னாசி கோலத்தோட பகவான் சுடல ஐயா பண்டார கோலம் கொண்டு பாரதேசி போல வாராரே பண்டார கோலம் கொண்டு ஆண்டி போல கோலம் கொண்டு வந்தான் பண்டார் பெரும்பளைய வாசலுக்கு வந்தல்லோ மாயாண்டி கிளவாயமோ அன்னவெல்லை பழைய மகா கோட்டையில் மாயாண்டி சுடல ஐயா அவையம் போட்டு வைக்காரே பண்டார மங்கோலம் கொண்டு பகவா மக வந்தோடு பெச்சோடு அம்மா பிச்சை போட வைக்கப்பட்டாள்
நீ பெரும்போலைய மகதாய் அன்னம் போடு அன்னம் போடு அன்னம் போட வெக்கப்பட்ட அடிபோலைய மகதாய் இரணம் போடு இரணம் போடு இரணம் போட வெக்கப்பட்ட அம்மா இரணம் போட வெக்கப்பட்டாது என்று மாயாண்டி சுடல. ஆமா 40 10 சேர்ந்த நரைத்த கிழவன மாதிரி. ஆமையா 50 10 சேர்ந்த அரதரண்ட கிழவன மாதிரி. ஆமா அரிசரங்கு சொரிசரங்கி ஆலங்கா பரங்கி பண்ணு. ஆமா நின்ன இடமெல்லாம் மாயாண்டிக்கு நிறையுது புழுக்கூட்டம். கூட்டம் குவாமத்துக்கு 100 புழு. ஆமண்ண அங்கத்துல புழு கூட்டம் அப்படி மேலுகள் ஐயோ ஐயோ அந்த புழுக்கூட்டம் எல்லாம் மாயாண்டி தள்ளிட்டு. ஆமா கையில ஒரு திருவோடு வச்சுட்டு வாசல்ல ஒரு கிழவ மாதிரி வந்திருக்காரு. ஆமண்ண மாவு செக்கி 7 அரைக்குள்ள இருக்கா. ஆமா வாசல் நின்னுகிட்டு அண்ணன் அண்ணம்னு கேட்காரு பாருங்க. ஆமா செங்கமலம் ஓடியாந்து எட்டி பார்க்க ஒரு கிழமை வந்து வாசல் இருக்கான். ஆமையா எக்கா இல்ல காவிக்கு எண்ணம் போட்டா கருமம் தீரும். ஆமா திருவாட்டுக்கு எண்ணம் போட்டா தீராத வினையும் தீரும். அந்த காலம் இப்ப முடிச்சிடும். இப்ப பிடிக்கும் கருமம். அதனால உன் கையால கொண்டிருந்த அன்னத்தை போடணும். ஆமா வண்ணனாறு பெட்டியில வாரி வாரம் மணந்துறீங்க. ஆமா என் மாயாண்டி எப்படி கேட்காரு தெரியுமா? ஆளல போலவே அங்கங்கந்தேடிய அரணடி வாதத்தை காணல பாலகி ஏ அம்மா மாவேசகி பையர் வாசிக்கு உடற்கொடைக்கு கும்பி கோதைக்கு கால் தடைக்கு கையின் நோக்குது. வேலை அடிக்குது வந்து நெருது வெகு நேரமா பாசி அடைக்குது. போடமா மாலைக்கு இரணம் போடமா போலவே எங்கடிய சிவனடி பாதத்தை காணாத பாவைக்கு ஏ அம்மா மாபெசைக்கு பையர் பாசைக்கு உடல் தொடைக்கு கொதிக்கு கால் சடைக்கு கையை நோக்குது வேண்டல் அடிக்குது வந்து வெகு நேரமா பள்ளி அடிக்குது. அண்ணம் போடமா மாவிளைக்கு இரணம் போடமா அண்ணம் போடமா மாவிளைக்கு இரணம் போடமா அண்ணம் போடமா மாவிளைக்கு இரணம் போடமா அம்மா அண்ணம் போட என்று மாயாண்டி கேட்டானே அவசைக்கு வெங்கோடியா வெங்கோடியா மாயாண்டி சொடலை கேட்டான் அன்னம் போட வேணும் என்று அல்லுதா மகந்தினைய வண்ணனாறு பெட்டியில்தான் வாரி வாரா மலந்திலைய வாரி வந்த மாவு செய்தி பண்டாரத்தை பார்க்க பகவமாவன் சுடல ஐயா முன்வாசல் நின்னவர்தான் சுடல பின்வாசல் வாராரு பின்வாசலில வார போது முன்வாச வாராரு அங்கும் இங்கும் ஓடுறாரு அன்னத்தை வாங்காம அங்கும் அங்கும் அலையுறாரு அதாவது மாயாண்டி சுடல முன்வாசல் நிற்கார். ஆமா மாவுசைக்கு பின்வாசல் வர
பின்வாசல மாயாண்டி வந்ததும் என்ன முன்ன என்னையா முன்னாலையும் பின்னலையும் பார்த்து ரசிக்காரு. ஆமா, அவ கழுத்துல போட்டிருக்க நகை யாருக்கு நகை? யாருக்கு உள்ளது? எனக்கு உள்ளது. எங்க அம்மா பகவதி வாசல்ல களவாண்டு வந்த நகை. ஆமா, படிச்சுக்கோ. அத பரசபனம் போட்டிருக்கு. ஆமா ஐயா, அத மறந்துடாத நீ. இல்ல இல்ல, ஒரு காலம் மறக்க மாட்டேன் என்று மாயாண்டி முன்வாச வந்து ஆமையா மாவசைக்கு முன்வாசல் நிக்கா சொடல ஈசம் பின்வாசம் வந்துட்டார். ஆமா, உடனே புலையம்மாவ கேட்கா, என்ன இதுனா இது வரைக்கும் யாரு பார்க்கும்போது கிழவனை பார்க்கும்போது ரொம்ப கிழவனா தான் தெரியுது. ஆனா ஓடுது ஓட்டம் கடிமா ஓடுதானே, நல்லாடு கிழவனா இருக்கு, ஆனா ஓட்ட என்று புலைய மகா கேட்கா, எப்ப அண்ணவா அங்க வந்தவனே இந்த செங்கலம் தானே, இந்த ஊர் தானே. ரைட், சரி சரி, சரி சரி, சரி 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 சரி, சரி 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 சரி, சாமி வீட்டுக்களத்தை முடிச்சுட்டு கிட்ட கிட்ட பண்ணி சரி ரெண்டு பேருக்கும் ரெண்டடி வழங்காத ஆழ்வாசி வழங்காது. சரி 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 சரி, சாமி வரலாறு முடிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு சரி. ஆண்டி மாயாண்டி கேட்கிறார். சரி, ஆமா சரி சரி. அப்பேற்பட்ட நாளையில ஆண்டி சோடலை கால ஆண்டிய பண்டாரமே பிச்சை வாங்க வந்தவரை பின்னும் பெண்ணும் அலைவதல்ல பிச்சைய வாங்காமல் பின்னும் பெண்ணும் சுட்டாதடா வாங்க வந்தவரை ஆண்டிய பண்டாரோ அன்னத்தை வாங்காமல் அங்கும் எங்கும் தெரியாதாமோ பண்டார கிழவண்ணாரோ பிச்சை வாங்க வரலை அம்மா ஒன்ன பெண் பார்க்க வந்திருக்க அண்ணன் வாங்க வரலை அம்மா ஆண்டி நானும் கிழவண்ணாரோ கண்டு ரசி
ரசிக்க வந்த காலஞ்சென்று போனாலோ உனக்கு மாமமாக மச்சாதானே அத்த மக அத்தான் தானே மாலை வாங்க வரட்டாலோ வந்துட்ட மாலை வர வந்துருச்சு பண்டாரம் என்ன நீ என்ன பிச்சை வாங்காம பெண்ணு மண்ணு அப்பல இருந்து போயிட்டு இருக்க என்ன காரணம் என்ன பிச்சைக்கு வந்து நினைச்ச என்ன எம்மா ஓ நான் யாரு தெரியுமா யாரு உங்க அப்பன் கூட பிறந்த தங்கச்சி மகனாங்க ஏன் கேட்டு முடியுமா என்ன சொல்லுவ என்ன பண்டாரம் பரதேசின நிதிய நான் பிச்சை வாங்க வரல வேற உன்னை பெண் பார்க்க வந்திருக்கேன் உருப்பட்டு போ உனக்கு வாங்க மாட்டாங்க அண்ணன் வாங்க வரல உன் அழக கண்டு ரசிக்க வந்திருக்கேன் அம்மா அதனால அரிசி கொண்டாந்து போட்டா எனக்கு ஆக்கி தர ஆளும் கிடையாது நீ வரதா ஏழும் சாதம் கொண்டாந்து போட்டா சமைச்சு தர ஆளு கிடையாது ஆமா அதனால உன்னை கைபிடித்து கல்யாணம் முடிச்சு நான் போனோம் நம்ம எல்லாம் இருக்கும் உன் கழுத்துல போட்டிருக்க நகையெல்லாம் எங்க அம்மாவுடைய நகை அப்படியா என்று மாயாண்டி சொன்னதும் ஆமா அந்த பண்டார கிழவனை பார்த்து சொல்லதா ஆண்டி என்று அறியாம ஏ வாடா ஐயா பண்டா வீடோதான் போகின்ற நாளையில் உனக்கு கைபிடிக்க சம்மதமா ஏ மாய நல்ல பண்டா வாவி மாலை போற நாளையில உனக்கு மாலையிட சம்மதமா சண்டால பண்டாரோ யாகிலவ பண்டாரோ சாவ போற நாளையில தாலிக்கு தாலி கட்ட சம்மதமா கேளு பெண்ண மாவுதைக்கு எனக்கு சாவ போற வயதாச்சு ஆனா தைரியம் கெட்டு போல யானை பத்தியா ஆமா சாவ போற நாளானா தைரியம் எனக்கு கெட்டு போவாது உடம்புலாம் ஏறத்துல ஒரு ஏறட்டும் அப்படியா ஆமா எப்படி ஆனாலும் இந்த நேரத்துல ஐயா உங்க அப்பன் பெரும்பாளையம் வந்துட்டாமனா இங்க வாங்க மாப்பிள்ளையுமா ஆமா ஆமா ஒண்ணு வரவேற்பு இப்ப என்ன கண்டுட்டா மருமகன் அப்படி நிக்க விடுவானா இவ்வளவு நேரம் நிக்க விட்டு என்ன பேசுதிய ஆமா ஆண்டி என்று அகமானமா பேசாத பண்டார கிழவன் என்று பலவிதமா சொல்லாத ஆமாம்மா அதனால என்ன என்னைக்கானாலும் உன்னை கைப்பிடித்து வாழக்கூடிய மனவாள நான் தான் என்று மாயாண்டி சொன்னதான் ஆமையா அந்த மாவுசைக்கு சொல்லதா என்ன மாயாண்டி கிழவனை பார்த்து ஆமா ஏ கிழவா பண்டாரா ரச்சி வச்ச கிழவா ரச்சி வச்ச கிழவா ரச்சி வச்ச கிழவா கிழவா உன்ன வீதியில போட்டு நானவா வீதியில போட்டு நான் அளவா அளவா கிழவா தாடி நரச்சி வச்ச கிழவா கிழவா தாடி நரச்சி வச்ச கிழவா கிழவா உன்ன சந்தியில போட்டு அளவா உன்ன சந்தியில போட்டு நான் அளவா அளவா கிழவா பக்கம் பழத்து வச்ச இளவா
பக்கம் பழுத்து போச்சு பக்கத்துல போட்டு ஒன்ன பக்கத்துல போட்டு ஒன்ன அளவா அளவா பக்கத்துல போட்டு அளவா ஒன்ன பக்கத்துல போட்டு பண்டார கிளவா உனக்கு பக்கமெல்லாம் பழுத்து போச்சு பக்கத்துல போட்டு அழ முடியுமா? அழ முடியாது. தாடி நிறைச்சாலே எனக்கு தைரியம் கெட்டு போச்சு நினைக்கியா? ஆமா அம்மா வீரியத்தை வந்து பாரு என்று ஆண்டி மாயாண்டி கிழவன் சொன்னதா? ஆமா. மாவசிக்கு சொன்னதா? என்ன நீ அடிபடாம போக மாட்டவளுக்கு நீ ஆற வரத்துக்கு அன்னத்தை வாங்காம போக மாட்டவளுக்கு எங்க அப்பன் குணம் உனக்கு தெரியாது. இப்ப வந்துட்டாமனா உன்னை அடிச்சே விடுவான். லாக்கோட எலும்ப உரிடுவான். குடம் பெறாம சுவாதிருக்கு. உடனே மாயாண்டி சொல்றாரு உங்க அப்பன் பெரும்போலைய வந்தா இப்ப என்ன வாங்க மருமவனே 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 வாங்க வாங்க வாங்கன்னு எவ்வளவு உபசாரம் பண்ணுவான்னு தெரியுமா? நிறைய இருக்கும். நீ உனக்கு நீ சின்ன பிள்ளையா இருந்தா ஆள் தெரியல. ஆமா. அதனால மாவுதைக்கு மாமன் பெறும் போலைய வருவான் எங்க மாமன் பெறும் போலைய வருவான் மகளையும் கைபிடித்து தருவான் மகளையும் கைபிடித்து தருவான் மாமன் போலைய வருவான் எப்ப வருவான் மகளையும் எங்க அத்தை பெரும் முளைச்சி வருவாள். எங்க அத்தை பெரும் முளைச்சி வருவாள் எப்ப வருவாள் என்ன ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பாள் உங்களை என்ன ஆடிக்கும் தீபாவளிக்கும் அழைப்பாள் அப்போ உங்க அத்தை வந்தா உன்னை ஆடிக்கு திவாலிக்கு அழைப்பாளங்க. ஆமா அது மட்டுமா அது என்ன நடக்கும் என்று அந்த நேரத்துல மாயாண்டி கிழவன் சொன்னதும் தாக விடையானது பொறுக்கலை. ஐயா 10வது மாடியில ஆமா எம்மா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கேலியா பேசிட்டு எனக்கு தாக விட பொறுக்கல. 10வது மாடியில தங்க கூசாவில காராம்பசு பால் கறந்து உங்க அப்பன்னு வச்சிருக்க பத்தியா அத கொண்டாந்து எனக்கு கொடு. அங்க இருக்குது உனக்கு எப்படி தெரியும்? அதானே எனக்கு தெரியுமே. பால் கறக்கல நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். 10வது மாடியில பசும்பால கறந்து தங்க கூசால வச்சிருக்க பத்தியா அந்த பாலை பூரா கொண்டாந்து எனக்கு கொடுத்துட்ட. நான் பண்டாரம் பாலை பூரா குடிப்ப உங்ககிட்ட பாசமா பேசுவேன் என்று மாயாண்டி கிழவன் கேட்டதும் மாவு சக்கி என்னதான் பருவாயு பாலை கரக்கையில பார்த்தானா நம்ம கொண்டு போயில பார்த்தானா 7 மாடியில கொண்டு வைக்கும் போது பார்த்தானா எப்ப பார்த்தான் தெரியலையே. இவன் பண்டாரமா பரதேசியா அந்த பகவானுடைய திருவடிவோ. அதனால இவனை சும்மா விட விடாது. ஏ கிழவா என்ன 8 நாளுக்குள்ள எங்க அப்பா வந்ததும் நீ மானிடனா இருந்தா உன்னை மாகாளிக்கு பலி கொடுப்பான். தெய்வமா இருந்தா உன்னை சிமுலுக்குள்ள அடைப்பான். சிமுலுக்குள்ள அடைக்கலன்னா நான் புலைய மக மாவு செக்கல என்று மாவு செக்கி மாயாண்டி சுடலைய மார்பு தட்டி சபதம் போட்டார். உடனே மாயாண்டி பார்த்தார் யார பிடிச்சு யார அடைக்க போற? இன்னைக்கு என்ன கிழமை? இதுக்கு 8 நாளுக்குள்ள உன்னை சீரழிச்சு கருவை உருவழிச்சு உன்னை கருப்பு அழிக்கல நான் மாயாண்டி கையில பிறக்கல. இன்னும் 8 நாளுக்குள்ள உன்னை கருப்பழியாம போனா சுடல கையில பிறக்கல என்று மாயாண்டி நெஞ்சி தட்டி சபதம் போட்டார். மாயாண்டி சுடலத்தான நெஞ்சி தட்டி சபதம் போட்டு 8 நாளாகி உலயமாக தூங்கலைய 8வது நாளையில சபதம் அது நிரசலுக்க மாயாண்டி
மாவுசைக்கு சிறையடைஞ்ச மன்னனான மாயாண்டி பகவதியா வாசல் விட்டு சாமத்தில வாராரை புலையமாவா மாவு பண்டாரம் சொன்ன சொல்லு பழிமோசமா நடந்திடுமோ ஆண்டிதானே சொன்ன சொல்லு அகமான நடந்திடுமோ பண்டார கிழவாயா வந்தாலும் வருவாரோ படித்து போனாரா கன்னியாக வேலையோ 8 நாளா தூங்கலைய 8வது நாளையில மணிவிளக்கு எரியுதையா ஜாதி புலைய மகான் பஞ்சர மெத்தையில பட்டு வெறித்திருக்கா நல்ல தலைய வைத்து வணக்க நல்ல கால நீட்டி மாவு சைக்கி தூங்குதாரே மாயாண்டி சுடல ஐயா ஆத்தா பறக்காரே சுடல கலராக எரியுதா மாயாண்டி வந்துட்டாரு புலைய அரமனைய சுத்தி வாரா மாயாண்டி வார நேரம் வார இந்த மாவுசைக்கு தொங்குதால மாயாண்டி சுடல போட்ட சபத நிறைச்சலத்தை 8வது நாள மாவுசைக்கு கோட்டையில வந்து மாயாண்டி நிக்க மாந்திரவாதி பெரும்பளை எப்படி இருக்கான் 7 அறைக்குள்ள மகளை கொண்டு வைத்து 7வது அறைக்குள்ள தோழி பெண்ணெல்லாம் துணைக்கி வைத்து திருவிளக்கு எரியுது 58 பூதம் அவளுக்கு காவலுக்கு நிக்கி ஆமா பஞ்சன கட்டுல சுத்தி வருது வாசல்ல பெரும்பளைய மாந்திர மையும் மந்திர வாளோடு வாசல் இருக்கான் எந்த பாதையில அந்த கிழமை வந்தாலும் அவனை யாருன்னு பார்க்கணும் என்று பெரும்பளையன் வாசல்ல மையும் சிமிழுமாக காவலரிக்கும் போது மாயாண்டி வந்து கோட்டையை சுத்தி பார்க்காரு எப்படி வராரு காத்தா பறக்காரு பெரும்பளையன் மாமன் வாசல்ல இருக்கான் எப்படி வீட்டுக்குள்ள போக முடியும் அதனால எந்த பாதையில போலாம் என்று என்னதார் பாருங்க ஈ போல போனா நம்மள ஈச்சா கண்டா முழுங்கிரும் பாச்சா வடிவத்துல போனா பள்ளி கண்டா பிடிச்சிரும் எலி போல போனா பூனை கண்டா விழுங்காம பிடிச்சிரும் அதனால எந்த பாதையில போலாம் என்று அது அப்படி இருக்கும் சரி நாய் பூனை உருவத்திலும் போக முடியாது அதனால நான் சொல்லுவேன் கேளு சித்தரம்பு வடிவம் கொண்டா வடிவம் கொண்டா செஞ்சு உடல வாராரையா செஞ்சு உடல வாராரையா சித்தரம்பு வடிவம் கொண்டு
அலறைய கடந்துட்டார இனிமினிச்சங்கடி போல அங்கத்தில் விழுந்தல்லவா மாயாண்டி சுடல செய்வோம் அவளை விடியும் வர கருப்பளித்தான் ஆலயத்தை கொடுக்கலைய மன்ன மூகம் பார்க்கலைய மாயாண்டி சுடலாய குளம் உடைந்த தாமரை போல் கொண்டல் மோகம் தீர்த்தாரை அந்த கட்சி மாவா மாவு செய்ய அவரை கைவிடுத்து கொடுக்கலைய மக மாயாண்டி அவளை கருவழித்து உருவழித்தால் சன்னல் ஊழி பாங்காக எப்ப பள்ளி நல்ல சுருவம் கொண்டு மாயாண்டி பாயுதாகிற சன்னல் ஓடு கருவழித்து உருவழித்து மாயாண்டி சுடல காக்காட்சி மலையில மேல விளக்கு செய்யல 8 வீட்டு அரசமாறு 7 வீட்டு பழியமாறும் பயிர் விளக்கத்து வந்து சுடல குண்டவால பூச்சி போல குறுத்து வெட்டா வெட்டுத ஆலனையில பூச்சி மாறி அடி குறுத்த பிடுங்குதார். அதனால 8 வீட்டு பழியமாறு முறையிட்டதும் மாந்திரவாதி பெரும்பலைய மையெடுத்து சிமல் எடுத்து ஈவிளக்க பரப்படுதான். இங்க மாவுசைக்கு 8 மாத்த சூழியா இருக்கா மாயாண்டி அருளால 8 மாத்த சூழியாக இருக்கும் போது ஆண்டவன் ஆலயத்திலே படப்பு சோரம் சாப்பிடுபவர்கள் உடனடியாக வரி சாதம் படப்பு சாதம் வந்து சாப்பிட வரும்படி விழா கமிட்டியார் மீண்டும் மீண்டும் அழைக்கிறார்கள். ஆமா சட்னு வாங்க இல்ல மிஞ்சி போ, சீக்கிரம் வாங்க என்ற ஆண்டி மாயாண்டி சொல்லல. ஆமா எப்படி வராரு தெரியுமா? ராய காக்காச்சி மலையதையில சாம்ப விளையதையில 8 வீட்டு பழியம் மாறும் 7 வீட்டு அரசம் மாறும் பழிவமா மக்கள் காடு வெட்டி செடி ஒதுக்கி காடக்கண்ணி கருங்குவாரம் கம்பம் பில்லாம் கேழ்வரைக்கு வட்டிக்கு கடன வாங்கி அவர் வாழை மரம் போட்டிருக்கா 4 வாழ கொங்கு வாழ நல்ல செவ்வாழ போடுவார செஞ்சு உடற மாயாண்டி பயிர் வளர்த்த வாரல்லோ ஆல நீல பூச்சி போல அடி கொடுத்த பிடுங்குவார குண்டவால பூச்சி போல அதை குறுத்து வெட்டா வெட்டுவார வாழ நீல பூச்சி போல வாழைய அறுப்பாரா ஆன போல வாரையா ஆன தடம் இருக்கு வாவி ஆனைய காணலைய குதிரைக்கால் தடம் இருக்கு குதிரைய காணலைய 8வது நாளைய வாவி பெரும் போல என் சண்டாலும் அவன் விளக்க வாரான். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் சுடலை கதை வில்லிசை பாடல் உங்கள் ராகமாளிகாவில் பதிவு செய்யப்பட்டது. ராகமாளிகா எலக்ட்ரானிக்ஸ், பூர்ணகுல தேட்டர் காம்ப்ளெக்ஸ், திருநெல்வேலி 1.